கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலும் கூட தேவ செய்தியை உங்களோடு பேசும்படியாய் தேவன் எனக்கு கொடுத்த கிருபைகளுக்காய் நான் தேவனை துதிக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துதலை இந்த காலை வேளையில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாதத்தில் நம்முடைய கருப்பொருள் என்னவென்றால், லிவிங் த டிஸ்டிங்டிவ்ஸ் ஆஃப் பைபிள் பிரஸ்பிட்டேரியன் ஃபெய்த் என்று சொல்லிக்கொண்டு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் நம்முடைய பைபிள் பிரஸ்பிட்டேரியன் விசுவாசத்தினுடைய தனித்தன்மையில் நம்முடைய ஜீவனை, நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறது என்பது அதனுடைய பொருள். நம்முடைய தனித்துவத்தை நாம் அறிந்து கொண்டு அதனுடைய அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்றுதான் இந்த மாதத்தினுடைய கருப்பொருளில் நாம் செய்திகளை கேட்டுக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். முதலாவதாக, வாட் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் அவர் ஃபெய்த், நம்முடைய விசுவாசத்தினுடைய அடிப்படை என்ன என்று சொல்லிக்கொண்டு முதல் செய்தியை கேட்டோம். நம்முடைய விசுவாசத்தினுடைய அடிப்படை வேதம் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய முதலாவது செய்தி இருந்தது. அப்படி என்றால் நம்முடைய விசுவாசம், நம்முடைய வாழ்க்கையானது வேதத்தினுடைய அடிப்படையில் என்று நாம் புரிந்து கொண்டோம். இரண்டாவதாக, ஹூ இஸ் த சென்டர் ஆஃப் அவர் வர்ஷிப், நம்முடைய ஆராதனையினுடைய மையம் யார் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய இரண்டாவது செய்தியை நாம் கேட்டோம். நம்முடைய ஆராதனை திரியேக தேவனுக்கு மத்தியஸ்தராக இருக்கின்ற கிறிஸ்து மூலமாக இந்த வேதத்தினுடைய அடிப்படையில் நம்முடைய இருதயத்திலிருந்து ஆராதிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய இரண்டாவது செய்தியை பார்த்தோம். அப்படி என்றால் நம்முடைய ஆராதனையானது வேதம் எதை சொல்லி இருக்கின்றதோ அதனுடைய அடிப்படையில் தான் இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்த்தோம். அதை ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட ஆராதனை முறைமை அல்லது ரெகுலேட்டிவ் பிரின்சிபல் ஆஃப் வர்ஷிப் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். அதனுடைய அடிப்படையில் தான் நம்முடைய ஆராதனை இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு பார்த்தோம். மூன்றாவதாக, நம்முடைய ரட்சிப்பு, நம்முடைய ரட்சிப்பானது எப்படி என்று சொல்லிக்கொண்டு, சால்வேஷன் பை கிரேஸ் த்ரூ ஃபெய்த், நம்முடைய ரட்சிப்பானது கிருபையின் மூலமாக விசுவாசத்தை கொண்டு என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய மூன்றாவது செய்தியை நாம் கேட்டோம். நான்காவதாக, நம்முடைய ரட்சிப்பினுடைய திட்டம் எப்படி என்று சொல்லிக்கொண்டு, மனுக்குலம் விழுந்து போகின்ற பொழுது தேவன் உடன்படிக்கையின் மூலமாக, கிருபையின் அடிப்படையிலான உடன்படிக்கையின் மூலமாக நம்மை ரட்சிக்கின்றார். God's salvation plan is a covenant of grace என்று சொல்லிக்கொண்டு ஆபிரகாமோடு தேவன் செய்த உடன்படிக்கையின் அடிப்படையில் அந்த நான்காவது செய்தியை நாம் கேட்டோம். இந்த நான்கு காரியங்களும் நம்முடைய திருச்சபையில் நாம் பொதுவாக அதிகமாக, மிகவும் நெருக்கமாக நாம் வைத்திருக்கின்ற கோட்பாடுகள். இன்றைக்கு ஐந்தாவதாக, பிப்ளிக்கல் செப்பரேஷன் என்று சொல்லக்கூடியதான ஒரு தலைப்பில், அது தலைப்பு கிடையாது, அதனுடைய அடிப்படையில் தான் பேச இருக்கின்றேன். நம்முடைய சபையினுடைய கான்ஸ்டிடியூஷன் நீங்கள் பார்க்கின்ற பொழுது, நம்முடைய சபையினுடைய சபை அமைப்பு சட்டம் அது நமக்கு தெரியும், நன்றாக தெரியும் என்று நினைக்கின்றேன். பொதுவாக உறுப்பினர்கள் ஆகின்ற பொழுது அதை குறித்து உங்களுக்கு சொல்லப்படும். அதில் ஒரு முழு ஆர்டிக்கிளுமே, ஒரு முழு பகுதியுமே இந்த பிப்ளிக்கல் செப்பரேஷனில் தான் இருக்கும். 6வது செக்ஷனை நீங்கள் பார்க்கின்ற பொழுது அது முழுமையாக இதை குறித்து தான் பேசிக்கொண்டிருக்கும். அப்படி என்றால் அதுக்கு எவ்வளவு முக்கியம் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் பாருங்கள். அதில் 10 பகுதிகள் இருக்கும். அதில் முதலாவது பகுதி என்னவென்றால், அதனுடைய தலைப்பு என்னவென்றால், பிரின்சிபிள் அண்ட் பிராக்டிஸ் ஆஃப் பிப்ளிக்கல் செப்பரேஷன், இந்த வேதத்தினுடைய அடிப்படையில் இருக்கின்ற பிரிவினுடைய கொள்கை மற்றும் அதனுடைய நடைமுறை, அது எதனுடைய அடிப்படையில் இருக்கின்றது, அதை நாம் எப்படி நடைமுறைப்படுத்துகிறோம் என்று சொல்லிக்கொண்ட அந்த தலைப்பில் அதில் முதலாவது பகுதி என்ன சொல்லுமே என்றால், the doctrine of separation from sin unto God is a fundamental principle of the Bible, one grievously ignored in the church today என்பதாக அதனுடைய முதல் பகுதி இருக்கும். மிகவும் முக்கியமானது, வேதத்தினுடைய அடிப்படையில் மிகவும் முக்கியமானது, ஆனால் பெரும்பாலாக சபைகளில் புறக்கணிக்கப்படுகிற ஒன்று என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்ற பொழுது அந்த தலைப்பில் நாம் எவ்வளவு செய்தியை கேட்டிருக்கின்றோம்? அதிகமாக நாம் செய்தி கேட்டதும் கிடையாது. எனவே
அதற்கு பின்பாக அதில் மீதி 9 ஆர்டிக்கிள் அதை குறித்து சொல்லி கொண்டு விட்டு கடைசியாக 10வதாக த சர்ச் இஸ் ஃபவுண்டட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் பிப்ளிக்கல் செப்பரேஷன் என்று முடியும். அப்படி என்றால் இந்த திருச்சபையானது இந்த வேதத்தின் அடிப்படையிலான பிரிவு என்ற தத்துவத்தின் கீழ் அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு திருச்சபை என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய கான்ஸ்டிடியூஷனில் ஒரு பெரிய ஒரு ஆர்டிக்கிள், ஒரு பகுதியே அதற்காக இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். அப்படி என்றால் இந்த திருச்சபையானது இது எதன் அடிப்படையில் இருக்கிறது என்றால் வேதத்தினுடைய அடிப்படையில் அதில் இருக்கின்ற ஒரு கொள்கை என்னவென்றால் இந்த பிப்ளிக்கல் செப்பரேஷன் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க. இதை நாம் பொதுவாக பார்க்கின்ற பொழுது 2 விதமான செப்பரேஷனை நம்மால் பார்க்க, பிரிவுகளை நம்மால் பார்க்க முடியும். முதலாவதாக பர்சனல் செப்பரேஷன், அதாவது நம்முடைய தனிப்பட்ட பிரிவு. இரண்டாவதாக எக்லீசியாஸ்டிக்கல் செப்பரேஷன், சபையினுடைய பிரிவு என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். சில வேளைகளில் சில நபர்கள் ஒரு 3வது ஒன்றை சேர்த்துக்கொள்வார்கள், டிசிப்ளினரி செப்பரேஷன். அப்படி என்றால் ஒழுங்குமுறை அடிப்படையில் வருகின்ற பிரிவு. சபையில் இருக்கின்ற ஒரு நபர் பாவத்தில் இருப்பாரே என்றால், சொல்லியும் அந்த பாவத்தை விட்டு அவர் விலகவில்லை என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் அதனுடைய அடிப்படை. அதை குறித்து நான் பேசப்போவதில்லை. மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்துக் கொள்ளலாம், 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்துக் கொள்ளலாம், எனவும் பல பகுதிகள் இருக்கின்றன. அதை குறித்து இன்றைக்கு நான் உங்களிடத்தில் நான் பேசப்போவதில்லை. எனவே இப்படி நாம் பார்க்கின்ற பொழுது, செப்பரேஷன் என்று வருகின்ற பொழுது, அல்லது தனிமைப்படுத்தப்படுகிறது அல்லது பிரிவு என்று வருகின்ற பொழுது, அது பொதுவாக நமக்கு ஏற்ற ஒரு சொல் கிடையாது. அதுவும் இந்த நாட்களில் நம்ம எதை குறித்து அதிகமாக பேசிக்கொண்டிருக்கின்றோம் என we talk a lot about inclusivity. எல்லாவற்றையும் ஒன்றாக வைத்துக்கொள்ள வேண்டும், எல்லாரும் சேர்ந்து என்று சொல்லிக்கொண்டு நாம் அதிகமாக சொல்வது உண்டு. அது தேவைதான், அது உண்மைதான். எனவே இந்த பிரிவு என்று வருகின்ற பொழுது, பிப்ளிக்கல் செப்பரேஷன் என்று வருகின்ற பொழுது, முதலாவது நாம் ஒன்றை சொல்லிவிட்டு கருத்துக்குள்ளாக செல்ல இருக்கின்றேன். வாட் இட் இஸ் நாட், அது என்ன இல்லை என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிப்ளிக்கல் செப்பரேஷன் வருகின்ற பொழுது it doesn't mean that we shouldn't have any contact with others or we shouldn't have any interaction with others. மற்ற மக்களோடு நாம் எந்த விதமான நெருக்கமோ அல்லது எந்த விதமான ஈடுபாடுகளோ எந்த விதமான பிணைப்புகளோ இருக்கக்கூடாது என்பது அது கிடையாது. இட்ஸ் நாட் அபவுட் ஐசோலேஷன். அது தனியாக தனிமைப்படுத்தப்படுதல் என்பது கிடையாது. இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் செப்பரேஷன் வருகின்ற பொழுது அந்த வார்த்தை நம்மை சில வேளைகளில் கொஞ்சம் தாக்கும். என்ன இப்படி சொல்கிறோமே என்று சொல்லிக்கொண்டு, இட் டசன்ட் மீன் அபவுட் ஐசோலேஷன். ஓகே, தனியாக இருப்பது கிடையாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பார்ப்பீர்களே என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அவர் யாரிடத்தில் யார் மத்தியில் இருந்தாரே என்றால், அவர் பாவிகள் மத்தியில், அவர் ஆயக்காரர் மத்தியில் அவர் இருந்து ஊழியம் செய்ததை நம்மால் பார்க்க முடியும். பரிசேயர்கள், நீங்கள் மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பரிசேயர்கள் அவரிடத்தில் ஒரு குற்றம் சொல்வார்கள். என்ன குற்றம் என்றால், சீஷரிடத்தில், why your master is always with the publicans and sinners, ஏன் அவர்களோடு இருந்து கொண்டிருக்கின்றார், why is he having meal with them, அவர்களோடு ஏன் அவர் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டுதான் அவர்கள் குற்றம் வைப்பார்கள். அப்படி என்றால் ஆயக்காரர்கள் அவர்களால் மிகவும் அந்த நாட்களில் மிகவும் வெறுக்கப்பட்ட மக்கள், பாவிகள் மத்தியில் ஏன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருந்து கொண்டிருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்வாரே என்றால், I have not come to call the righteous, but I have come to call the sinners unto repentance. நான் நீதிமான்களை அழைப்பதற்காக இந்த உலகத்திற்கு வரவில்லை, பாவிகளை மனம் திரும்ப அழைக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பதில் கொடுப்பார். பாவிகளை மீட்க வேண்டுமே என்றால் அவர்கள் மத்தியில் தான் நான் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். எனவே இந்த பிரிவு என்று வருகின்ற பொழுது நாம் தனியாக இருக்க வேண்டும் என்பது அதனுடைய பொருள் கிடையாது. நீங்கள் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கின்ற பொழுது கூட அங்கே கூட நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சில காரியத்தை குறித்து விட்டு சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறேன் என்று அது விளக்கமாக ஒரு சொல்வார். சொல்லிவிட்டு கடைசி சொல்வார், இப்படி பிரிந்திருந்தால் நம்ம எங்கே செய்ய வேண்டும், உலகத்தை விட்டு தான் பிரிந்திருக்க வேண்டும், அப்படி கிடையாது என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். அருமையானவர்களே, நம்மை பார்க்கின்ற பொழுது தேவன் நம்மை இந்த உலகத்தில் ஒளியாக வைத்திருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். we are light to this world. இந்த உலகத்திற்கு நாம் ஒளியாக இருக்கும். let your light shine. அதான் நம்முடைய திருச்சபையுடைய இந்த வருடத்தினுடைய கருப்பொருளே அதுதான். நம்முடைய
ஒளியானது பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, நம்முடைய ஒளியானது உலகத்திற்கு பிரகாசிக்க வேண்டுமே என்றால் then we should be among the people of this world. அந்த மக்களுடைய மத்தியில் தான் நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நாம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நம்முடைய ஒளியை என்ன செய்ய முடியுமே என்றால் மற்ற மக்கள் பார்க்க முடியும், அவர்கள் புரிந்து கொள்ள முடியும். எனவே இந்த மாதிரி செப்பரேஷன் என்று வருகின்ற பொழுது அது நம்மை தனிமைப்படுத்தப்படுகின்றது என்பது அதனுடைய பொருள் கிடையாது. நாம் மற்ற மத்தியில் தான் இருக்க வேண்டும். அப்படி என்றால் அதனுடைய பொருள் என்ன? ஒன்று, இந்த 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அது நமக்கு சிறிது ஐடியா கொடுக்கும். அது என்ன என்று சொல்லிக்கொண்டு வாசிக்கின்றேன். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள், இதற்கு முன்பாக நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்ட இந்த 6ஆம் அதிகாரத்தினுடைய பகுதியை, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவபக்தியோட பூரணப்படுத்த கடவோம் என்று சொல்லிக்கொண்டு, cleanse ourselves from all this filthiness in the flesh and spirit என்று சொல்லிக்கொண்டு நம்மை இந்த அசுத்தத்திலிருந்து, நம்முடைய சரீரத்தை, நம்முடைய இருதயத்தை இந்த அசுத்தத்திலிருந்து நாம் மாற்றிவிட்டு perfecting holiness என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பரிசுத்தத்துக்குள்ளாக நாம் வர வேண்டும். அதுதான் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த செப்பரேஷன் என்று சொல்லிக்கொண்டு, எனவே இந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு நாம் பொருளெடுத்துக் கொள்ளக்கூடாது. அது என்னவென்றால் நாம் பரிசுத்தத்துக்கு எதிராக நம்முடைய வாழ்க்கை இருக்க. எனவே தான் நம்முடைய தலைப்பை பார்க்கின்ற பொழுது செப்பரேஷன் ஃபார் ஹோலினஸ் என்று சொல்லிக்கொண்டு இருக்கின்றது. பரிசுத்தத்துக்காக பிரிவு, பர்சனல் அண்ட் எக்லீசியாஸ்டிக்கல், தனிப்பட்ட மற்றும் சபை சம்பந்தம் வந்தது என்று சொல்லிக்கொண்டுதான் நம்முடைய பொருள். எனவே இது இல்லை, எது இல்லை என்று சொல்லிவிட்டேன், எதாக இருக்கிறது என்றும் சொல்லிவிட்டேன். எனவே 2 கருத்துகளில் இன்றைக்கு நான் பேச இருக்கின்றேன். மிகவும் சிம்பிளான 2 கருத்துகள். ஒன்று, வாட் இஸ் பர்சனல் செப்பரேஷன், நம்முடைய தனிப்பட்ட பிரிவு என்றால் என்ன என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய 1வது கருத்தை நான் பேச இருக்கின்றேன். அப்படி என்றால் தனிப்பட்ட பிரிவு, பர்சனல் செப்பரேஷன் வருகின்ற பொழுது அதனுடைய பொருள் என்ன, நாம் என்ன சொல்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஃப் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் பர்சனல் செப்பரேஷன், ஃபர்ஸ்ட் வி மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹூ வி ஆர். நாம் யார் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் யாராவது கேட்பார்களே என்றால், பொதுவாக நம்மை குறித்து கேட்கின்ற பொழுது நாம் சில வேளைகள் ஐ எம் எ பிலீவர் என்று சொல்வோம், நாம் ஒரு விசுவாசி என்று சொல்லிக்கொண்டு, அல்லது ஐ எம் எ பார்ன் அகைன் கிறிஸ்டியன் என்று சொல்லிக்கொண்டு, நாம் மறுபடியும் பிறந்த ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு பொதுவாக நம்முடைய மதத்தை குறித்து, கிறிஸ்தவத்தை குறித்து பேசுகின்ற பொழுது நாம் சொல்வோம். அப்படி என்றால் பிலீவர் என்று சொல்கின்ற பொழுது நான் விசுவாசிக்கிறவன் என்றால் என்ன பொருள்? அதனுடைய பொருள் என்னவென்றால் one who has saving faith in Jesus Christ and obeys his commandments. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் ரட்சிப்பின் விசுவாசத்தை வைத்துக்கொண்டு அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகின்றவன் தான் விசுவாசி என்று சொல்லிக்கொண்டு வேதத்தினுடைய அடிப்படையில் நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் அவிசுவாசி என்றால் யார் என்றால் நமக்கு தெரியும், அதாவது ஆப்போசிட்டானவன். எனவே நம்மை நாம் பார்க்கின்ற பொழுது நாம் விசுவாசி என்று சொல்கிறோம். நம்மை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்று நாம் பார்ப்போமே என்றால், 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். 1 பேதுரு 2:9 நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். இப்படி சொல்கின்றது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் பொருட்டு. அப்படி என்றால் நாம் எங்கே இருந்திருக்கின்றோம்? நாம் இருளில் இருந்திருக்கின்றோம். இருளில் இருந்து தேவன் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் நம்மை ஒளியின் இடத்திற்கு மாற்றி இருக்கின்றார். We were in darkness and he has taken out of darkness and put into light. நம்மை அந்த இருளில் இருந்து தேவன் எடுத்து நம்மை வெளிச்சத்திற்கு நேராக அவர் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் வைத்திருக்கின்றார். எனவே நம்மை நாம் பார்க்கின்ற பொழுது வேதம் என்ன சொல்கிறது என்றால், நாம் இருளில் இருந்த மக்கள், இருளில் இருந்து தேவன் நம்மை வெளிச்சத்துக்கு அவர் மாற்றி இருக்கின்றார். எனவே அவருடைய புண்ணியங்களை தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்று சொல்லிக்கொண்டு we are a chosen generation. நம்மை நாம் பார்க்கின்ற பொழுது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மக்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் மாத்திரம் கிடையாது, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டம், ராயல் priesthood. ராஜரீக ஆசாரிய கூட்டம், சாதாரண ஆசாரியர்கள் கிடையாது, ராஜரீக ஆசாரியர்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். ஆசாரியர்கள் யார்? தேவனால் அழைக்கப்பட்ட மக்கள். எனவே நாம் யார்? பிரத்யேகமாக தேவனால் அழைக்கப்பட்ட மக்களாக நாம் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், நாம் தேவனால் அழைக்கப்பட்ட மக்கள். அது மாத்திரமல்ல,
பரிசுத்த ஜாதி என்று சொல்லிக்கொண்டு பார்க்கிறோம். ஹோலி நேஷன். யோசித்து பாருங்கள் அருமையானவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பட்டம் என்ன? வேதத்தில் நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், நாம் ஒரு பரிசுத்த ஜாதியாக இருக்கின்றோம், நாம் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கின்றோம். நான்காவதாக, அவருக்கு சொந்தமான ஜனங்கள். we belong to him, we are a peculiar people என்று சொல்லிக்கொண்டு வேதத்தில் வாசிக்கின்றோம். நாம் எப்படி என்றால், நமக்கு இருக்கின்ற பெருமைகள் என்ன? நாம் எங்கே இருந்தோம்? இருளில் இருந்தோம். ஆனால் இருளில் இருந்து நம்மை அவர் வெளிச்சத்திற்கு மாற்றி இருக்கின்றார், எடுத்திருக்கின்றார். எடுத்து இந்த விதமான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே நாம் எப்படிப்பட்ட மக்களாக இருக்கின்றோமே என்றால், தனித்துவம் வாய்ந்த மக்களாக, அவருக்கு சொந்தமான மக்களாக, பரிசுத்த ஜாதியாக நாம் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு வேதம் சொல்கின்றது. அருமையானவர்களே, இந்த பகுதியை நாம் வாசிக்கின்ற பொழுது, இன்றைக்கு நான் வாசித்த பகுதியை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அந்த பகுதியில் அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகின்ற பொழுது மக்களை இரண்டு பிரிவாக பறித்து பேசுகின்றார். இந்த உலகத்தில் இருக்கின்ற மக்களை நாம் பார்க்கின்ற பொழுது இரண்டு பிரிவு. ஒன்று விசுவாசி, பிலீவர். இன்னொரு பகுதியை நாம் பார்க்கின்ற பொழுது அவிசுவாசி என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க, அன்பிலீவர் என்று சொல்லிக்கொண்டு, அல்லது இன்ஃபிடல் என்று வேதத்தில் இருக்கும். பாருங்கள், இப்படியாக அவர் என்ன செய்கின்றாரே என்றால், இரண்டு பகுதிகளாக அவர் பிரித்து இந்த இரண்டு பகுதிகளையும் இரண்டு மக்களையும் ஒரு சில காரியங்களோடு அவர் ஒப்பிட்டு அங்கு சொல்லுகின்றார். நான் வாசிக்கின்ற பொழுது பாருங்கள், சொல்கின்றார் நீதிக்கும் அநீதி. ஒரு பகுதி நீதி என்றால், இன்னொரு பகுதியை நாம் பார்க்கின்ற பொழுது அநீதி என்று பார்க்கின்றோம். இரண்டாவதாக இருளுக்கும் ஒளிக்கும் என்று ஒளிக்கும் இருளுக்கும் என்று சொல்லிக்கொண்டு, ஒரு பகுதி, ஒரு கூட்ட மக்கள் ஒளி என்று சொன்னால், அடுத்த கூட்ட மக்களை அது இருள் என்று சொல்கின்றது. இன்னொன்று கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும். ஒன்று கிறிஸ்து என்றால், இன்னொன்று பிசாசு என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அடுத்து நாம் பார்க்கின்ற பொழுது அவிசுவாசிகளுடைய விசுவாசி, அதான் அந்த இரண்டு பங்கள். தேவனுடைய ஆலயம், விக்கிரகங்கள். ஒன்று தேவனுடைய ஆலயமாக இருக்கின்றது, இன்னொன்று விக்கிரகமாக இருக்கிறது. எனவே இந்த இரண்டு காரியத்தையும் அவர் சில காரியங்களோடு ஒப்பிட்டு சொல்லிவிட்டு, இந்த இரண்டும் எப்படி இருக்கிறது என்றால், ஒன்றுக்கு ஒன்று எதிரையாக இருக்கிறது. இருளுக்கும் ஒளிக்கும் பார்க்கின்ற பொழுது இரண்டுமே வித்தியாசம். இரண்டையுமே நம்மால் என்ன செய்ய முடியுமே என்றால், we can clearly distinguish these two group of people. அவைகளை நம்மால் என்ன செய்ய முடியுமே என்றால் பார்க்க முடியும் என்று சொல்லிக்கொண்டு, இந்த இரண்டு விதமான காரியங்களையும், இருளையும் வெளிச்சத்துக்கு நமக்கு வித்தியாசம் தெரியுமா? நன்றாக தெரியும். நீதிமானுக்கு அநீதிமானுக்கும் தெரியுமா என்றால் நன்றாக தெரியும். எனவே கிறிஸ்துவையும் பிசாசையும் பார்க்கின்ற பொழுது நமக்கு வித்தியாசம் தெரியும். அதைத்தான் வைத்துக்கொண்டு என்ன சொல்கின்றாரே என்றால், அங்கு சொல்வதை நம்மால் பார்க்கணும். எனவே அருமையானவர்களே, நாம் எப்படி இருந்தோமே என்றால் அவிசுவாசிகளாக இருந்தோம். we were unbelievers in this world, we are children of Satan in this world, we were in darkness. அப்படிதான் நாம் இருந்து கொண்டிருந்தோம். ஆனால் தேவன் என்ன செய்திருக்கின்றாரே என்றால், நம்மை அவர் பிரித்தெடுத்திருக்கின்றார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் தேவன் மனுஷர்களை பிரித்தெடுப்பதை நம்மால் பல இடங்களில் நம்மால் பார்க்க முடியும். நாம் வேதத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது ஆபிரகாமை தேவன் என்ன செய்கின்றாரே என்றால் அழைக்கின்றார். ஆபிரகாம் எங்கே இருந்த மனுஷன்? எப்படிப்பட்ட மனுஷன்? ஆபிரகாம் விக்கிரகங்களை வணங்கி கொண்டு வந்த மனுஷன். இதை மறந்து போகவே கூடாது. ஏப்ரஹாம் வாஸ் வர்ஷிப்பிங் ஒன்லி ஐடல்ஸ். அவன் விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்த மனுஷன். வேதத்தில் நம்மால் வாசிக்க முடியும். அங்கே இருந்து தேவன் என்ன செய்கின்றாரே என்றால் ஆபிரகாமை அழைக்கின்றார். ஆபிரகாமை அழைத்து, நீ என்ன செய்ய வேண்டுமே என்றால், 12ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தை நம்ம வாசிக்கின்ற பொழுது, உன்னுடைய தேசத்தையும் உன்னுடைய சுத்தாரையும் உன்னுடைய வீட்டையும் நீ விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு நீ செல்ல வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தேவன் அழைக்கின்றார். ஆபிரகாமை அழைக்கின்றார். ஆபிரகாமை அழைத்து, நீ உன்னுடைய குடும்பத்தை விட்டு நீ வர வேண்டும், உன்னுடைய நாட்டை நீ விட்டு வர வேண்டும், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு நீ சொல்ல வேண்டும். என்னவென்றால், ஐ வில் bless you என்று சொல்லிக்கொண்டு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அழைக்கின்றார். இப்பொழுது யோசித்து பாருங்கள் அருமையானவர்களே, இப்படி விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்த மனுஷர் மத்தியில் இருக்கின்ற ஆபிரகாமை தேவன் அழைக்கின்ற பொழுது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று பிரித்தெடுக்கின்ற பொழுது நாம் என்ன நினைப்போம்? அழைத்து கொண்டு ஒரு தனியான இடத்தில், யாருமே இல்லாத இடத்தில் தேவன் அவரை என்ன செய்வாரே என்றால் வைப்பார் என்று சொல்லிக்கொண்டு நாம் நினைப்போம். ஏனென்றால் மற்ற தாக்கம் அவருக்கு இருக்கக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு. ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. தேவன் என்ன செய்தாரே என்றால் அவரை அழைத்து விட்டு அவரை கானான் தேசத்துக்கு கொண்டு வருகின்றார். அங்கே எந்த மக்கள் இருக்கின்றார்கள் என்றால் கானானியர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் தேவன் என்ன செய்தாரே என்றால், God put Abraham in the midst of the Canaanite people. அந்த கானானிய மக்களுடைய மத்தியில் தான் ஆபிரகாமை தேவன் என்ன செய்கின்றாரே என்றால் பிரித்தெடுத்து அங்கு வைக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, தொடர்ந்து நாம் பார்க்கின்ற பொழுது இஸ்ரவேல் மக்கள்,
இஸ்ரவேல் மக்களை தேவன் என்ன செய்கின்றாரே என்றால் அவர் அழைக்கின்றார். இஸ்ரவேல் மக்களை அழைத்து வருகின்ற பொழுது, உபாகமத்தில் வருகின்ற பொழுது அவரிடத்தில் சொல்வார். இந்த இஸ்ரவேல் மக்களை உபாகமம் 7ஆம் அதிகாரத்தில் 6 முதல் 8 வசனங்கள், உபாகமம் 7ஆம் அதிகாரத்தில் 6 முதல் 8 வசனங்கள் நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். பாருங்கள், சொல்கின்றார், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். You are a holy people to your God. உன்னுடைய தேவனுக்கு நீ யார் என்றால் நீ பரிசுத்த ஜனம். உலகத்தில் எத்தனையோ மக்கள் இருக்கின்றார்கள். அதில் இந்த இஸ்ரவேல் மக்களை தான் அவர் என்ன செய்கின்றாரே என்றால் பிரித்தெடுத்து கொண்டு வருகின்றார், அழைத்து கொண்டு வருகின்றார். கானான் தேசத்திற்கு அழைத்து கொண்டு வருகின்ற பொழுது சொல்கின்றார், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். உலகத்தில் எவ்வளோ மக்கள் இருக்கின்றார்கள். அவர்களில் எல்லாம் தேவன் என்ன செய்தாரே என்றால் உன்னை தான் அவர் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் அவர் தெரிந்தெடுத்திருக்கின்றார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாக இருந்தீர்கள். உங்களை ஏன் தெரிந்து கொண்டார்? உங்களிடத்தில் ஏதாவது சிறப்பு இருக்கிறதா என்றால் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஒருவேளை பெருத்த ஜாதியா என்றால் அதுவும் கிடையாது. நீங்கள் என்னவென்றால் நீங்கள் கொஞ்சமாக தான் இருந்தீர்கள். ஆனால் தேவன் என்ன செய்தாரே என்றால் தன்னுடைய சித்தத்தின்படி உங்களை அவர் பிரித்தெடுத்து தனக்கு பரிசுத்த ஜாதியாக அவர் என்ன செய்தாரே என்றால் அவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க. எனவே ஆபிரகாமை தேவன் அழைக்கின்றார். விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்த மனுஷனை அழைத்து அவனை தனக்காக பிரித்தெடுக்கின்றார். இங்கு பார்க்கின்ற பொழுது ஒரு கூட்ட மக்கள், இஸ்ரவேல் மக்கள் மத்தியில், உலகத்தில் இருக்கின்ற எல்லா மக்கள் மத்தியிலும் இஸ்ரவேல் மக்களை என்ன செய்கின்றாரே என்றால் அவர் பிரித்தெடுக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்ற மரமையாருடைய அதே போல் தான் நம்மளையும் கூட இந்த உலகத்தில் இருந்த மக்கள் மத்தியில் இருந்த நம்மை, பாவத்தில் இருந்த நம்மை தேவன் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் he has elected us and separated us unto himself. அவருக்காக நம்மை அவர் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் பிரித்தெடுக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். நீங்கள் எபேசியர் வாசிப்பீர்கள் என்றால் 1ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, எபேசியர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தினுடைய பின்பகுதியை நான் வாசிக்கின்றேன். அவர் உலக தோற்றத்திற்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. எப்பொழுது நம்மை தெரிந்து கொள்கின்றார்? இந்த உலகத்து தோற்றத்திற்கு முன்பே, before we were born and before the world was created, we were elected in Jesus Christ. நம்மை அவர் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் உலக தோற்றத்திற்கு முன்பே அவர் எடுத்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். அருமையானவர்களே, பாருங்கள், அது மாத்திரமல்ல, 12வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது எதன் மூலமாக தெரிந்தெடுத்தார்? Is there anything special in us? No, it is according to his purpose for his own glory. அவர் தன்னுடைய நாம மகிமைக்காக தன்னுடைய சித்தத்தின்படி நம்ம என்ன செய்திருக்கின்றாரே என்றால் தெரிந்தெடுத்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். அருமையானவர்களே, எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் யார் என்றால் இந்த உலகத்தினுடைய மக்கள், இந்த உலகத்தில் பிறந்து இந்த உலகத்தில் வாழ்ந்த மக்கள், இருளின் பிள்ளைகளாய் எல்லாரையும் போல இருந்து கொண்ட மக்கள். ஆனால் நம்ம என்ன செய்திருக்கின்றாரே என்றால் அவர் பிரித்தெடுத்திருக்கின்றார், அவர் தெரிந்தெடுத்திருக்கின்றார். எனவே நாம் யார்? அதனால் தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கின்ற பொழுது நாம் பரிசுத்த ஜாதியாக இருக்கின்றோம், நாம் அவருக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாக இருக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு நம்மை குறித்து அவர் பேசுவதை நம்மால் பார்க்க முடியும். எனவே அருமையானவர்களே, முதலாவதாக நாம் யார் என்று கேட்கின்ற பொழுது நாம் பிலீவர்ஸ் என்றால் நாம் யார் என்றால் தேவனுக்காக, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். எந்த விதமான நற்குலமும் நம்மிடத்தில் கிடையாது. உலகத்தினுடைய அதே மக்கள், அதிலும் மோசமாக இருந்த மக்கள் தான் நாம். ஆனால் தன்னுடைய கிருபையின் மூலமாக நம்ம என்ன செய்திருக்கின்றாரே என்றால் அவர் தெரிந்தெடுத்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் why did he do that? ஏன் இதை செய்தார் தேவன்? ஏன் நம்மை அவர் தெரிந்தெடுக்க வேண்டும்? எதற்காக? நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கின்றார்? தெரிந்தெடுக்கின்ற பொழுது ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? அப்படி என்றால் நம்ம எதற்காக அவர் தெரிந்தெடுத்திருக்கின்றார்? வேதம் வழியாக சொல்கின்றது. இந்த எபேசியர் நான் வாசித்தோம் 1ஆம் வசனத்தில், இந்த 1ஆம் அதிகாரத்தின் 4வது வசனத்துடைய பின்பகுதியை நான் வாசித்தேன். அவர் உலக தோற்றத்திற்கு முன்பே நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக தெரிந்து கொண்டார் என்று சொல்லிக்கொண்டு, எதற்காக என்றால் இந்த 4வது வசனத்துடைய முதல் பகுதி சொல்கின்றது, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு. பாருங்கள், he wants us to be holy and blameless before him in love. அவருக்கு முன்பாக நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருப்பதற்காக தேவன் என்ன செய்தாரே என்றால் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். ஒரே ஒரு ரீசன், there is only one reason why God elected us and selected us. He wants us to be holy unto him. நாம் அவருக்கு முன்பாக நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் என்ன செய்தாரே என்றால்
நம்மை தெரிந்தெடுத்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இப்போ கூட நாம் இந்த ஜபத்துக்கு ஜபம் தொடங்குகின்ற பொழுது போதகர் ஒரு பாட்டை பாடினார் இல்லையா? அதில் என்ன சொல்கின்றார்? சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்ப அசுத்தம் யாவும் நீக்குமே என்று சொல்லிக்கொண்டு நாம் பாடினோம். நம்முடைய தேவன் பரிசுத்தராய் இருக்கின்றார். நம்முடைய தேவன் பரிசுத்தராய் இருக்கின்றபடியினால் நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தேவன் விரும்புகின்றார். அதுதான் நான் 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துடைய 16வது வசனத்தில் வாசிப்போம். பி ஹோலி பிகாஸ் ஐ எம் ஹோலி. நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியே நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லிக்கொண்டு அதற்காக தான் தேவன் நம்ம என்ன செய்திருக்கின்றாரே என்று அழைத்திருக்கின்றார். ஏன் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்? ஏன் அழைத்திருக்கின்றார்? இந்த உலகத்தில் உள்ள மற்ற மக்களை விட நாம் அவருக்கு முன்பாக பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக. அருமையானவர்களே, இதை நாம் மறந்து போகக்கூடாது. நாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம், பலவிதமான வாழ்க்கை நாம் வாழ்ந்திருக்கின்றோம். ஆனால் நம்மை அவர் தேர்ந்தெடுத்தபடியினால், அவருடைய பிள்ளையாய் நம்மை மாற்றினபடியினால் நாம் என்ன செய்ய முடியாது என்றால், we can't live the life that we live. இதற்கு முன்பாக நாம் வாழ்ந்த வாழ்க்கையை நாம் வாழ முடியாது. we have to be different. நாம் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். 2 பகுதிகளை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகின்றேன். முதலாவதாக அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பேதுரு 1ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் 14 முதல் 16 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 14 முதல் 16 வசனங்கள். 14வது வசனம். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின் பணி இனி நடவாமல். நீங்கள் முன்னே எப்படியே நடந்திருக்கின்றீர்கள், உங்களுடைய இச்சையின்படி நடந்திருக்கின்றீர்கள். இனிமேல் நீங்கள் எப்படி நடக்கக்கூடாது, நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைக்கிறவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நீங்கள் இதுவரை நடந்திருக்கின்றீர்கள், அதை பற்றி பிரச்சனை இல்லை, அவைகளை அவர் பண்ணித்துரைக்கின்றார். இப்பொழுது உங்களை அழைத்துரைக்கின்றார். இனி உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க முடியாது. இனி உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டுமே என்றால் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்களை அழைத்தவர் பரிசுத்தம் உள்ளவர். நாம் அவருடைய சமூகத்தில் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. நம்மோடு அவர் ஐக்கியம் கொள்ளும்படியாய் நம்மை நேசித்து நம்மை அழைத்திருக்கின்றார். எனவே நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, இதே 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் ஒரு பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 9 முதல் 12 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். 9வது வசனம் நாம் வாசித்திருக்கின்றோம். நாம் இப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லிவிட்டு 10வது வசனம். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். இதற்கு முன்பாக நாம் அவருடைய பிள்ளைகள் கிடையாது. ஆனால் இப்பொழுது நாம் எப்படி இருக்கின்றோம்? அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கின்றோம். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாக இருக்கின்றீர்கள். முன்னால் நமக்கு இரக்கம் கிடையாது, இப்பொழுது நாம் இரக்கம் பெற்றிருக்கின்றோம். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போய் செய்கிற மாமிச இச்சைகளை விட்டு விலகி, புறஜாதியார் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று புத்தி சொல்கிறேன். நீங்கள் மற்ற மத்தியில் தான் இருக்கின்றீர்கள். But they must show your works. They must see your character, and they have to praise and glorify God on the day of visitation. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய நாளில் அவர்கள் உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு தேவனை துதிக்க வேண்டும். அந்த மற்ற மக்கள் மத்தியில் இருக்கின்ற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். They should see a difference in you. உங்களை முன்னாடி பார்த்திருக்கின்றார்கள், உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று பார்த்திருக்கின்றார்கள். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நீங்கள் உங்களிடத்தில் மாறுதல் இருக்க வேண்டும். உங்களை பார்த்தவர்கள் என்ன செய்ய வேண்டுமே என்றால் தேவனை துதிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போமே என்றால் 5ஆம் அதிகாரத்துடைய 8வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். எபேசியர் 5:8 நான் வாசிக்கின்றேன். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். You are in darkness, now you are children of light, so you have to live like children of light. அது மாதிரி நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நடக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வேதத்தில் ஏராளமான வசனங்களை என்ன செய்ய முடியும் என்றால் நம்மால் பார்க்க முடியும். அருமையானவர்களே, ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் இருளின் பிள்ளைகளாய் நாம் பாவத்தில் நாம் இருந்து கொண்டிருந்தோம். நம்மை கிருபையின் மூலமாக அழைத்து நம்மை அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கின்றார். ரட்சிப்பை கொடுத்த அவருடைய பிள்ளைகளாய் இருக்கின்ற நாம் we cannot live the life that we live.
we have to make a difference in our life and people should see that. மற்ற மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதை அவர்கள் பார்க்க வேண்டும். பார்க்கின்ற பொழுது அவர்கள் யாரை துதிப்பார்கள் என்றால் தேவனை துதிப்பார்கள். இப்படி இருந்தவன் இப்படி மாறி இருக்கிறாரா என்று சொல்லிக்கொண்டு, எனவே அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையானது பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு வித்தியாசம் தெரிய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் வாட் இஸ் த சொல்யூஷன்? என்ன நாம் செய்ய வேண்டும்? பாருங்கள், இந்த உலகத்தில் நாம் இருக்கின்றோம். நாம் அவருக்கு பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாக பரிசுத்த ஜாதியாக இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தான் அவர் இந்த சொல்லிக்கொண்டு வருவார். இந்த 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன சொல்கின்றாரே என்றால், நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? இந்த இரண்டும் என்ன செய்ய முடியாது? ஒன்றாக ஒன்று ஒட்டி இருக்க முடியாது, ஒன்றாக ஒன்று செய்ய முடியாது. அப்படி என்றால் ஒரு மனுஷன் பார்க்கின்ற பொழுது he should be able to make out a difference between righteous and unrighteous thing. எளிதாக அவளால் என்ன செய்ய முடியும் என்றால் பார்க்க முடியும், எது நீதி எது அநீதி என்று சொல்லிக்கொண்டு. so people must see a difference. அந்த வழியை அவர்கள் என்ன செய்ய வேண்டுமானால் பார்க்க வேண்டும். ஆனால் ஒன்றும் இரண்டும் ஒன்றாக இருந்தது என்றால் they cannot make out any difference. ஏதாவது அவர்களால் பார்க்க முடியுமா என்றால் ஒன்றும் பண்ண முடியாது. அதை குறித்து தான் சொல்லுவார் பாருங்களா, நீதிக்கும் அநீதிக்கும் ஐக்கியம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசிகளுடைய விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? இந்த இரண்டுமே அப்படி என்றால் பார்க்கின்ற பொழுது வித்தியாசம் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். இரண்டும் ஒன்றாக இருக்குமே என்றால், பார்க்கிறவர்களுக்கு வித்தியாசம் தெரியவில்லை என்றால் எந்த பிரயோஜனமே கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கின்றேன் பாருங்கள், தண்ணீர் இருக்கின்றது, பால் இருக்கின்றது. தனியாக இருக்கின்ற பொழுது வித்தியாசம் தெரியும். இரண்டையும் கலந்து விட்டோமே என்றால் ஏதாவது வித்தியாசம் தண்ணிக்கும் பாலுக்கும் தெரியுமா என்றால் தெரியவே தெரியாது. ஆனால் தண்ணி இருக்கின்றது, எண்ணெய் இருக்கின்றது, இந்த இரண்டையும் கலப்போமே என்றால், இரண்டுமே இருக்குமே என்றால் we can clearly make it out, இல்லையா? அழகாக நமக்கு தெரியும் தண்ணி எங்கே இருக்கின்றது, எண்ணெய் எப்படி இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு. நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு சொல்கிறேன். எனவே இந்த இரண்டும் ஒன்றாக இருக்க முடியாதபடியினால் don't be unequally yoked. எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? 14ஆம் வசனத்துடைய முதல் பகுதி, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. எனவே இரண்டும் என்ன செய்ய முடியாது? வித்தியாசம் தெரியாத அளவிற்கு ஒன்றாக பிணைந்திருக்க முடியாது. உங்களிடத்தில் வித்தியாசம் தெரிய வேண்டும், ஏனென்றால் உங்களை பிரித்தெடுத்திருக்கின்றார், பரிசுத்தத்துக்காக பிரித்தெடுத்திருக்கின்றார். எனவே வித்தியாசம் தெரிய வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆனபடியினால் 17வது வசனம், ஆனபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். so you must come out of them and don't touch the filthy things என்று சொல்லிக்கொண்டு, அசுத்தமானதை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? தொட வேண்டாம். அவர்களிடத்திலிருந்து நீங்கள் பிரிந்து வர வேண்டும். அப்படி என்றால் என்ன பொருள் என்றால், அவர்கள் மத்தியில் தான் இருக்கின்றீர்கள். உங்களை பார்க்கின்றவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வித்தியாசத்தை தெரிய வேண்டும். பார்க்கின்றவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையானது பரிசுத்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர் அங்கு சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்வார்? we cannot serve two masters. இரண்டு பேருக்கு நாம் என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்ய முடியாது என்று சொல்லிக்கொண்டு, எனவே பிரித்தெடுக்கிறதல் என்று சொல்லிக்கொண்டு சொல்கின்ற பொழுது, பரிசுத்தத்திற்காக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் பிரிவு என்று சொல்லி வருகின்ற பொழுது அது என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையானது பரிசுத்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை பார்க்கின்ற மக்களுக்கு இந்த மனுஷன் தேவனுடைய மனுஷன், இந்த மனுஷனுடைய வாழ்க்கையானது உலகத்தினுடைய படி அல்ல, இந்த மனுஷன் தேவனுடைய சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறவன் என்று தெரிய வேண்டும் என்பதற்காக. இதேதான் பழைய ஏற்பாட்டில் தேவன் என்ன செய்வார் என்றால் சொல்லியிருப்பார். என்றால் பழைய ஏற்பாட்டு நாட்களில் அந்த மக்களை ஆண்டு வருகின்றது யார் என்றால் தேவன். எனவே அவர்களுக்கு சில சட்டத்திட்டங்களை கொடுத்திருப்பார். எனக்காக வாசியுங்கள் ஒரு பகுதியை, யாராவது எடுத்தவர்கள் வாசியுங்கள். உபாகமம் 22ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்கள். உபாகமம் 22 9 முதல் 11. உன் திராட்சை தோட்ட, கவனமாக கேளுங்கள், உன் திராட்சை தோட்டத்திலே பற்பலவா விதமான விதையை விதைக்காயாக. இப்படி செய்தால் நீ விதைத்தவைகளின் பயிரையும் திராட்சை தோட்டத்தின் பலனையும் தீட்டுப்படுத்துவாய். you will defile the things. தொடர்ந்து வாசியுங்கள். மாட்டையும் கழுதையையும் பிணைத்து உலாதிருப்பாயாக. ஆட்டு மயிரும் பஞ்சு நூலும் கலந்த வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ளாயாக. போதும்.
பாருங்கள், இது எதற்கு என்றால் அப்படி அந்த உடையை போடக்கூடாது என்பதற்காக அல்ல. தேவன் என்ன சொல்ல வருகின்றாரே என்றால், அந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது தீமையான காரியங்கள் இருக்கின்றன, அந்த தீமையான காரியங்களோடு பாவமான காரியங்கள் இருக்கின்றன. அந்த பாவமான காரியங்களோடு என்ன செய்ய முடியாது என்றால் நமக்கு ஐக்கியம் இருக்க முடியாது. அந்த பாவத்தை நாம் என்ன செய்ய முடியாது என்றால் நாம் செய்ய முடியாது. ஏனென்றால் நாம் எங்கே இருக்கின்றோம்? நாம் ஒளியில் இருக்கின்றோம். we are the children of light, we are living in light, so we can't be like people in darkness. எனவே நாம் என்ன செய்ய முடியாது என்றால் நாம் இருளில் இருக்கின்ற காரியங்களை நாம் செய்ய முடியாது. தேவன் எங்கே இருக்கின்றார்? ஒளியாக இருக்கின்றார். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 5 முதல் 6 வசனங்கள் நீங்கள் வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள். நாம் ஒளியின் பிள்ளைகளாக இருக்கின்றபடியினால் நாம் இருளில் இருக்கின்றவர்களை போல் இருப்போமே என்றால் நாம் தேவனை பொய்யராக்குகிறோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் என்ன செய்யவில்லை? தேவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவன் எங்கே இருக்கின்றார்? ஒளியில் இருக்கின்றார். God is in light. So if we are in light, then only we can have communion with God. அதான் அதனுடைய பொருள். அப்போதான் என்ன செய்ய முடியும் என்றால் நம்ம ஐக்கியம் வைத்திருக்க முடியும். எனவே அருமையானவர்களே, வேதத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது தானியேல் ஒரு நல்ல ஒரு உதாரணம். நீங்கள் வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள். தானியேலுடைய புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது தானியேல் என்ன செய்வார் என்றால் அந்த மக்கள் மத்தியில் தான் இருக்கின்றார். ஆனால் அவர்கள் செய்கின்ற ஒரு சில காரியங்களை, அவர்கள் சில காரியங்களை சாப்பிடுவது கொடுப்பார்கள். அவைகளை நான் என்ன செய்ய மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு அவர் உறுதி எடுக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நான் பார்க்க. எனவே அருமையானவர்களை, முடிக்கின்ற நேரமாகி கொண்டே இருக்கின்றது. எனவே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய பிரிவு, பர்சனல் செப்பரேஷன் என்று வருகின்ற பொழுது ஒரே ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். பர்சனல் செப்பரேஷன் என்றால் என்ன என்று சொல்லிக்கொண்டு, பர்சனல் செப்பரேஷன் இஸ் செப்பரேஷன் ஃப்ரம் டூயிங் ஆல் சின்ஃபுல் திங்ஸ். அதுதான் பர்சனல் செப்பரேஷன். நாம் இப்போ எந்த விதமான பாவத்தை செய்யாமல் இருக்கின்றது தான் நம்முடைய தனிப்பட்ட பரிசுத்தம் என்று சொல்லி. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையானது எதாக இருக்க வேண்டும் என்றால் இதனுடைய அடிப்படையில் இருக்க வேண்டும். இந்த வேதம் எவைகளை செய்யக்கூடாது என்று சொல்கின்றதோ அவைகளை நாம் என்ன செய்யக்கூடாது என்றால் நாம் செய்யக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அருமையானவர்களே, பர்சனல் செப்பரேஷன் இஸ் நத்திங் பட் செப்பரேஷன் ஃப்ரம் ஆல் வேர்ல்டினஸ் அண்ட் ஆல் சின்ஃபுல் ஆக்ட்ஸ். அதுதான் மிகவும் சுருக்கமாக இதுதான் பர்சனல் செப்பரேஷன். எனவே என்னுடைய முதலாவது கருத்தை நான் முடிக்கின்றேன். தனிப்பட்ட பிரிவு என்றால் இந்த உலகத்தினுடைய காரியங்கள். அப்படி என்றால் உலகத்தினுடைய பாவத்திலிருந்து நாம் தனியாக இருக்கின்ற அந்த பாவத்தில் நாம் ஈடுபடாமல், இந்த வேதத்திற்கு எதிராக இருக்கின்ற எந்த காரியத்திலும் ஈடுபடாமல் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதுதான் நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய தனிப்பட்ட பரிசுத்தம், தனிப்பட்ட பிரிவு என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இரண்டாவதாக, வாட் இஸ் எக்லீசியாஸ்டிக்கல் செப்பரேஷன்? சபையினுடைய பிரிவு என்றால் என்ன? இந்த பர்சனல் செப்பரேஷனை நாம் பார்க்கின்ற பொழுது நாம் எல்லாரும் அதை ஒத்துக்கொள்வோம் இல்லை. ஏனென்றால் குவைட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். எனவே நாம் என்ன செய்ய முடியாது? பாவ வாழ்க்கை வாழ முடியாது. நாம் பரிசுத்த வாழ்க்கை தான் நாம் வாழ வேண்டும். எனவே அதை பார்க்கின்ற பொழுது, ஆனால் ஏன் சபைகளுக்கு இடையில் நம்மிடத்தில் இந்த பிரிவு இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதானது மிகவும் ஒரு கஷ்டமான ஒன்று. இது நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், நாம் தேவனுடைய சபையினுடைய அங்கத்தினராக இருக்கின்றோம். அது ஏன் காரணம் என்று சொல்லுகின்றேன். நாம் தேவனுடைய சபையினுடைய அங்கத்தினராக இருக்கின்றோம். இந்த சபையானது தேவனுக்கு மிகவும் முக்கியம். பிகாஸ் சர்ச் இஸ் த பில்லர் அண்ட் ஃபவுண்டேஷன் ஃபார் ட்ரூத். சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமும் எதுதான்? இந்த சபைதான். சபைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சத்தியங்களை மற்ற மக்களுக்கு சொல்கின்றது. நம்ம 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்க முடியும். எனவே இந்த சபையினுடைய அங்கத்தினர்களாய் நாம் இருக்கின்றோம். இந்த சபையினுடைய அங்கத்தினர்களாய் நாம் இருக்க வேண்டுமே என்றால் நாம் எப்படி இந்த சபையினுடைய அங்கத்தினராகின்றோம்? நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் மேல் விசுவாசம் வைத்தவர்களாய் அவரை அறிக்கை செய்து நாம் சபையினுடைய அங்கத்தினர் ஆகின்றோம். அங்கத்தினர் மாற்றம் செய்கின்ற பொழுதோ அல்லது அங்கத்தினர் மாற்றம் இல்லை, பொதுவாக ஞானஸ்தானம் எடுத்து நான் சபையில் சேருகின்ற பொழுது போதகர் 2-3 கேள்விகளை கேட்பார். அதில் ஒரு கேள்வி என்னவென்றால், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, வேதத்தில் சொல்லி இருக்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்வோமா என்பது ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி. அதற்காக தான் அவர்களுக்காக 10 மணி நேரம் அவர் செலவழித்து அவர்களோடு பேசி அவர்களை என்ன செய்வாரே என்றால் அதற்கு பின்பாக அவர்களை முழுமையாக அறிந்து கொண்ட பின்பு சபையினுடைய அங்கத்தினராக சேர்ப்பதை நம்மால் பார்க்க முடியும். இப்பொழுது யோசித்து பாருங்கள் அருமையானவர்களே, ஒரு நபர் வந்து நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஐ do not believe his virgin birth, அவருடைய கன்னியினுடைய பிறப்பை நான் ஒத்துக்கொள்ளவில்லை என்று யாராவது சொல்வார்களே என்றார், will he allow him to be a member of this church? இந்த சபையினுடைய அங்கத்தினராக அவரை ஏற்றுக்கொள்வாரா?
ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏனென்றால் அது நம்முடைய மிகவும் முக்கியமான ஒரு அடிப்படை உபதேசம். சுவிசேஷத்தை நாம் என்ன செய்ய முடியாது? we cannot change the gospel. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் நாம் பார்க்கின்ற பொழுது, அவர் கலாத்திய திருச்சபைக்கு எழுதுகின்ற பொழுது 1ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்வார்? even we are an angel from heaven, if they bring a gospel which is different from the gospel that I preach to you, let him be accursed. அவன் சபிக்கப்பட்டவனாக இருப்பான். அது யார் என்பதில்லை, நானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அல்லது தேவதூதர்களாக இருந்தாலும் சரி, இந்த சுவிசேஷத்தை விட்டு வேறு ஒன்றை சொல்வார்களே என்றால் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லிக்கொண்டு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினார். எனவே அந்த சுவிசேஷத்துக்கு விரோதமாய் யாராவது ஒன்றை சொல்வார்களே என்றால் அவர்களை நம்முடைய சபையுடைய அங்கத்தினராக நாம் ஏற்றுக்கொள்வோமே என்றால் நிச்சயமாக நாம் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். அப்படி என்றால் யோசித்து பாருங்கள், ஏதாவது ஒரு சபை அப்படிப்பட்ட ஒரு நபரையே நாம் என்ன செய்ய மாட்டோம்? நம்முடைய சபையில் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அது ஏதாவது நம்முடைய அடிப்படை உபதேசங்களில் எதையாவது அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாம் அவர்களை சபையுடைய அங்கத்தினராக்க மாட்டோம். அப்படி என்றால் ஏதாவது ஒரு சபை, if they do not believe the cardinal doctrines of Bible, can we have fellowship with them? அப்படி இருக்கின்ற பொழுது நம்ம அவர்களோடு ஐக்கியம் கொள்ள முடியுமா? ஏற்றுக்கொள்ளாத ஒரு சகோதரரையே ஐக்கியம் கொள்வதற்காக நம்முடைய சபையில் நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். உறுப்பினராக ஐக்கியம் என்பதோ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அவரோடு பேச மாட்டோம் என்பதோ அல்லது அவர்களோடு எதை இன்டராக்ஷன் வைக்க மாட்டோம் என்பதோ அப்படி கிடையாது. அவர்களோடு காமனாக நாம் தேவனை ஆராதிக்கின்றோம், அதுதான் நான் சொல்கின்றோம். அதை நம்மால் செய்ய மாட்டோம். அப்படி என்றால் நாம் சபையோடு செய்ய முடியுமா என்றால் பெரிய கேள்வி. நீங்களே உங்களுக்கே அதுக்கு பதில் தெரியும் என்று நினைக்கின்றேன். அப்படி என்றால் நாம் என்ன செய்ய மாட்டோம் என்றால் அவர்களோடு நாம் ஆராதனை சம்பந்தப்பட்ட காரியங்களில் நாம் என்ன செய்ய மாட்டோமே என்றால் ஒன்றுபட மாட்டோம். ஒன்றாக சேர்ந்து நாம் என்ன செய்ய மாட்டோம் என்றால் தேவனுக்குரிய காரியங்களை நாம் செய்ய மாட்டோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்ற அருமையானவர்களே, தேவன் நம்மை தெளிவாக எச்சரித்திருக்கின்றார் வேதத்தில். நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நாம் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து பின்புதான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். we must examine everything. நாம் வாசிக்கின்ற பொழுது 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தை வாசிப்போமே என்றால் 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் நான் உங்களுக்கு 1 முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கின்றேன். பாருங்கள், 1 யோவான் 4 1 முதல் 3 வசனங்கள். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால், மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. நாம் எனவே என்ன செய்ய வேண்டுமே என்றால் எல்லா ஆவிகளும் நாம் நம்பாமல் தேவனால் உண்டானவைகளோ என்று நாம் சோதித்து பார்க்க. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் we must examine everything. எல்லாவற்றையும் நாம் சோதித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர் அங்கு கட்டளை கொடுத்திருப்பதை நம்மால் பார்க்க முடியும் அருமையானவர்களே. எனவே பாருங்கள், இப்படி ஏதாவது சபை, அவர்கள் சபையாகவோ அல்லது அவர்களோட டினாமினேஷனாக இருக்கலாம், இந்த சுவிசேஷத்தினுடைய பகுதியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றினது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அல்லது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவன் என்று அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால், நாம் அவர்களோடு என்ன செய்ய மாட்டோமே என்றால் ஐக்கியம் கொள்ள மாட்டோம். அதுதான் நாம் பார்க்கின்ற பொழுது எக்லீசியாஸ்டிக்கல் செப்பரேஷன் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க. அது மாத்திரமல்ல, வேதம் என்ன தெளிவாக சொல்கின்றது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே என்று ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆனால் வேறு சபையில் அவர்கள் பல வழிகள் இருக்கின்றன என்று யாராவது சொல்வார்களே என்றால் அதை நம்மால் ஒத்துக்கொள்ள முடியுமா என்றால் ஒத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் வேதம் தெளிவாக சொல்கின்றது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் வழி என்று சொல்லிக்கொண்டு. எனவே அருமையானவர்களே, சபையானது எக்குமெனிக்கல் மூவ்மெண்ட் என்று சொல்லிக்கொண்டு ஒன்று இருக்கின்றது. அதனுடைய நோக்கம் என்னவென்றால், வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் யூனிட்டி. ஐக்கியம் தான் மிகவும் முக்கியம், ட்ரூத் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். அப்படி என்றால் சத்தியம் முக்கியம் அல்ல. அது என்னவென்றால் எல்லா சபைகளையும் ஒன்றாக சேர்க்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, அங்கே உண்மை இருக்கிறதா என்றால் உண்மை கிடையாது. யூனிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? பட் இட் ஷுடன்ட் பி அட் த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் ட்ரூத். அது சத்தியத்தை விட்டு உள்ள ஐக்கியமாக இருக்கக்கூடாது. யூனிட்டி மஸ்ட் பி பேஸ்ட் ஆன் ட்ரூத். அது எதனுடைய அடிப்படையில் தான் இருக்க வேண்டுமே என்றால் உண்மையினுடைய அடிப்படையில் தான் இருக்க வேண்டும். எனவே அப்படி இல்லை என்றால் நாம் தேவனுக்குரிய காரியங்களில் அவர்களோடு நாம் என்ன செய்ய மாட்டோம் என்றால்
ஐக்கியம் கொள்ள மாட்டோம். 2 பகுதிகளை எனக்காக வாசியுங்கள். 1 2 யோவான் 9ஆம் அதிகாரம், 2 யோவான் வசனங்கள் 9, 11. 9 முதல் 11. 2 யோவான் 9 முதல் 11 வசனங்கள். சபைக்கு எழுதினேன். ரெண்டு யோவான் 9. தேவனை உடையவன் அல்ல, கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஒருவன், கவனமாக கேளுங்கள், ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராதிருந்தால் அவனை உங்களுடைய வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகின்றவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கு பங்குள்ளவனாயிருக்கின்றான். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகின்ற வேறு ஒன்றும் கிடையாது. அவனை வெல்கம் பண்ணி அவனை ஏற்றுக்கொள்கின்றவன் என்ன செய்கின்றான்? அவனுடைய துர்க்கிரியைகளுக்கு பங்குள்ளவனாக இருக்கின்றான். பாருங்கள் அருமையான, நாம் அதை செய்ய முடியுமா? வேதம் தெளிவாக சொல்கின்றது. எனவே இந்த வேதத்திற்கு விரோதமாக சத்தியத்தை கொண்டு வருவார்களே என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக கொண்டு வருவார்களே என்றால், you don't have to agree with them and you don't have to even accept them. அதான் நாம் வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம். என்ன ஒரு பகுதி எனக்காக வாசியுங்கள். ரோமர் 16ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனம். ரோமர் 16ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நான் உங்களுக்கு புத்தி சொல்கின்றேன். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் அவர் எழுதுகின்றார். இரண்டு ஒன்றாக இருக்க முடியாது. எனவே நீங்கள் என்ன செய்யுங்க? the best thing to do is separation. அதுதான் நல்லது. ஏனென்றால் நாம் தேவனுக்கு பரிசுத்தம் உள்ள ஜனம். நம்மை பரிசுத்தத்திற்கென்று அழைத்திருக்கின்றார். இருளில் தான் இருந்தோம், பாவத்தில் தான் இருந்தோம். ஆனால் இன்று நம்மை எதற்கு அழைத்திருக்கின்றாரே என்றால் பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கின்றார். எனவே நாம் அப்படி இருக்க முடியாது அருமையானவர்களே. எனவே நாம் பார்க்கின்ற பொழுது எக்லீசியாஸ்டிக்கல் செப்பரேஷன் என்று வருகின்ற பொழுது it is a separation from churches or a group of churches that do not hold to the fundamental basics of the doctrine. அவர்கள் இந்த உண்மையான இந்த சுவிசேஷத்துக்கு அடிப்படைக்கு அல்லது if they are doctrinally impure, இந்த உபதேசத்தில் அவர்கள் தெளிவில்லாமல் இருப்பார்கள் என்றால் அல்லது சுத்தமாக இல்லை என்றால் நாம் என்ன செய்ய மாட்டோம் என்றால் அவர்களோடு தேவனுடைய காரியங்களில் நாம் ஐக்கியம் கொள்ள மாட்டோம். அது மாத்திரமல்ல, யாராவது இந்த எக்குமெனிசம் அல்லது இந்த எல்லாம் ஒன்றுதான் என்று சொல்லிக்கொண்டு இருக்கின்ற அவர்களோடும் நாம் என்ன செய்ய மாட்டோம் என்றால் இந்த தேவனுடைய காரியங்களில் நாம் பங்கு கொள்ள மாட்டோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க. எனவே நான் பார்க்கின்ற பொழுது எக்லீசியாஸ்டிக்கல் செப்பரேஷன் என்று வருகின்ற பொழுது இட்ஸ் a separation from all churches and group of churches that are doctrinally impure or they compromise with ecumenism என்று சொல்லிக்கொண்டு இதுதான் நம்முடைய சபையினுடைய பிரிவு என்று சொல்லி. எனவே சபையினுடைய பிரிவு என்றால் நம்ம எல்லாம் பிரிந்து எங்கே போய்விடும் என்பது கிடையாது. நாம் அவர்களோடு மற்ற காரியங்கள் நாம் சில காரியங்களை நாம் செய்வோம், உலகபுரமான காரியங்கள் மற்ற காரியங்கள் வருகின்ற பொழுது. ஆனால் ஆராதனை தேவனுக்குரிய காரியங்கள் என்று வருகின்ற பொழுது நாம் என்ன செய்ய மாட்டோமே என்றால் அவர்களோடு நாம் சேர்ந்து ஒத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் செய்வோமே என்றால் we are agreeing to their doctrine. நாம் என்ன செய்கின்றோமே என்றால் அவர்கள் எதை சொல்கின்றார்களோ அதற்கு நாம் ஒத்து போகின்றோம். எப்படி 2 பேர் ஒருமனப்பட்டால் ஒழிய ஒன்று சேர்ந்து நடக்க கூடுமா என்று சொல்லிக்கொண்டு ஆமோஸ் 3ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தில் வாசிக்கிறோம். Can two walk together if they do not agree? நடக்க முடியாது. எனவே ஒன்று சேர்ந்தால் தான் என்ன செய்ய முடியும்? 2 ஒன்றாக கொள்கை இருந்தால் தான் நான் நடக்க முடியும் என்று சொல்லிக்கொண்டு பார்க்க. எனவே அருமையானவர்களே, நம்முடைய சபையை நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய சபை ஏன் பிரிக்கப்பட்ட சபை பிரிவு, நாம் ஏன் இந்த வேதத்தினுடைய அடிப்படையில் பிரிவு என்றால் இதுதான் நம்மை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கின்றபடியினால் நாம் பரிசுத்தராக இருக்க வேண்டும். எனவே இந்த பாவமான காரியங்களை நாம் என்ன செய்ய முடியாது என்றால் ஈடுபட முடியாது என்று பார்க்க. எனவே நான் இதை செய்கின்ற பொழுது முடிக்கின்றேன், நேரம் நிறைய ஆகிவிட்டது. 18வது வசனம், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமா இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்கின்றார். இதை நாம் செய்கின்ற பொழுது
அவர் நம்மை ஏற்றுக்கொண்டு நமக்கு தேவனாயிருப்பார், நாம் அவர்களுக்கு பிள்ளையாயிருப்போம். நமக்கு தேவனாய் நம்மை அழைத்துரைக்கின்றார், அவர் பிள்ளையாய் அழைத்துரைக்கின்றார். எப்பொழுது ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போமே என்றால் நம்முடைய வாழ்க்கையானது பரிசுத்த வாழ்க்கையாக இருக்கின்ற பொழுது, நம்முடைய திருச்சபையானது பரிசுத்தமுள்ள ஒரு திருச்சபையாக அவருக்கு இருக்கின்ற பொழுது, பரிசுத்தத்திற்கென்று நம்மை அழைத்துரைக்கின்றார். நம்மை அழைத்தவர் பரிசுத்தம் உள்ளவர். எனவே நம்முடைய வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கை நாம் வாழ்வோம். அருமையானவர்களே, தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நீங்கள் நம்முடைய சபையினுடைய அந்த கான்ஸ்டிடியூஷனை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் தெளிவாக இருக்கின்றது நம்முடைய கொள்கை என்ன, நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அப்படி நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகின்ற பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், சபையை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்க எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, எங்களை நீதாமே பரிசுத்தத்துக்கென்று அழைத்துரைக்கின்றீர். எங்களை அழைத்த நீர் பரிசுத்தர். எனவே நாங்கள் இந்த பாவமான காரியங்களில், உலக பாவமான காரியங்களில் ஈடுபடாமல் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அவனமாக இந்த திருச்சபையும் கூட கர்த்தாவே பரிசுத்தமுள்ள ஒரு திருச்சபையாய் உமக்கு முன்பாக இருப்பதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திருச்சபைக்கு தாமே அவர் ஜீவனை கொடுத்திருக்கின்றார். எனவே இந்த திருச்சபையாய் இருக்கின்ற நாங்கள் உமக்கு வந்த உண்மை உள்ள ஒரு திருச்சபையாய் வாழ்வதற்கு நீதாமே எங்களுக்கு கிருபை தந்து வளர்த்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்களை உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். மீட்பரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென்.